உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம். இன்னைக்கு ரெண்டாவது ஷோ. So without further delay, here's presenting to you Devi Paradise. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்ட பாடல் சீசன் 3. This is Rekha Jairam RJ live from Seattle. உங்க எல்லாருக்கும் எங்களோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பொதுவா தீபாவளிக்கு ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவோம். இந்த நிகழ்ச்சியில சும்மா பட்டாசு மாதிரியே பட்டைய கலப்புற பாடல்கள், ஸ்வீட் மெலோடி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு செம்ம ஹாட் ப்ரோக்ராம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு பல செலிபிரிட்டிஸ் நட்சத்திரங்கள்லாம் வர போறாங்க. அவங்களா என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, let's meet our first celebrity. வணக்கம் பாப்பையா சார். எல்லாருக்கும் கேக்குதா ஐயா? பகடை செய்கிறாங்க. உலகெங்கிலும் தீபாவளி திருநாளை கொண்டாடும் அன்பர்களே, நண்பர்களே, சியாட்டில் தமிழ் மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம். ட்ரெய்லர்ல சொன்ன மாதிரியே கரெக்டா வந்துட்டீங்களே. இது உங்களோட முதல் அமெரிக்கா பயணம். ஆமாய்யா. உங்க ட்ரிப்லாம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்துச்சு. என்ன நம்ம ஊர்ல மதுரையிலேருந்து திருச்சி போக திருவள்ளுவர் பஸ்ல போவோம்யா. முன்னாடி காலை நீட்டிக்கிட கூட முடியாது. அதுக்கும் நான் வந்த விமானத்துக்கும் பெருசா வித்தியாசம் ஒன்றும் இல்லையா. என்ன அங்க வெளியே போய் சாப்பிடணும், இங்க அவங்களே சோறு கொடுக்கிறாங்க. அங்க ஆம்பளை கண்டக்டர், இங்க பொம்பளை கண்டக்டர். அந்த பாப்பா எந்த அருமையா முட்டாய் கொடுக்குது தெரியுமா ஐயா? இப்பெல்லாம் சில ஏர்லைன்ஸ்ல அது கூட கொடுக்கறது இல்லையே. தெரியலையா. அப்புறம் சியாட்டல்ல உங்க ஸ்டேலாம் எப்படி இருக்கு? இங்க நண்பர் ஆனந்த் வீட்டுல தங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அருமையா பார்த்துக்கிறாங்க. வீடுகள் தான் பிரம்மாண்டமான வீடுகளா இருக்கு. ஒட்டுமில்லே இன்னைக்கு காலையிலே காலை கடை செய்யலாம்னுட்டு பாத்ரூம் எங்கேயான்னு கேட்டு காட்டினாங்க. உள்ள போனா அங்கேயே படுத்துக்கிடலாம் போல இருக்குயா. அப்பதான் இதை ரெஸ்ட் ரூம் நீங்க ஏன் சொல்றீங்கன்னு விளக்கிக்கிட்டேங்க. ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு புது விளக்கமே கொடுத்துருக்கீங்களே. இந்த ஊர்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அமெரிக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா? அமெரிக்காவை பத்தி நினைக்கிறேன்னு கேட்கிறாங்க. அமெரிக்காவுக்கு என்னப்பா, எல்லா துறைகளிலும் அசுர முன்னேற்றம். அசுர முன்னேற்றம். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நண்பர் கார்ல அழைச்சிட்டு வந்தாருங்க. நடுவுல வழி தவறிட்டோம். நம்ம ஊரா இருந்தா ஒரு டீ கடையில நிறுத்தி ஒரு டீய போனப்பு அப்படின்னு சொல்லி வழி கேட்போம். அவங்களும் வழி சொல்லுவாங்க. இங்கே ஒரு டீ கடைக்காரியே இத்தனோண்டு டிவி பொட்டிக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்க. அது பாட்டுக்கு நேரப்போ 10 அடி தாண்டி வலது பக்கம் திரும்பி 10 மைல் தாண்டி இடது பக்கம் திரும்பிட்டு இதோ என் பொஞ்சாதி மாதிரி சரி சார், எங்க நேயர்களுக்காக உங்களோட தீபாவளி மெசேஜ் என்ன? இது தீபாவளி காலம், பொற்காலம். பொற்காலம் தீபாவளி தானே, குதூகலம் தாயா, கொண்டாட்டம் தாயா. அதனாலே உங்க கவலைகள் எல்லாம் மறந்து உம்மணி இல்லாம ஜம்முன்னு ஆனந்தமா சந்தோஷமா
இந்த நிகழ்ச்சியை